திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம். ஓம் நமோ நாராயணா. திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியத்தில் 34வது ரகசியம். இடைக்களியே கண்டேனோ முதல் ஆழ்வார்களைப் போலே. பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார் வெவ்வேறு இடங்களிலே இருப்பவர்களை ஒன்றாக சந்திக்க வேண்டும் என்று இறைவன் விரும்புகிறான். எல்லாம் வல்ல பரந்தாமன் விரும்புகிறான். திருக்கோவலூர் என்ற திவ்ய தேசத்திற்கு மாறி மாறி வருகிறார்கள். நல்ல மழை பொழிகிறது. மாலை பொழுது முடிந்து நன்கு இருட்டி விட்டது. மின்னலும் இடியுமாக இருக்க அந்த மலைக்கு ஒதுங்க நினைத்த பொய்கை ஆழ்வார் மிருகண்ட முனிவர் ஆசிரமத்தில் உள்ள இடைக்களியிலே ஒதுங்கினார். இடைக்களி என்றால் வீட்டின் வாசலுக்கும் உள்ளுக்கும் நடுவில் இருக்கின்ற அந்த இடம். சற்று ஓய்வெடுக்கலாமே என்று நினைத்து படுத்திருந்தார். அப்பொழுதுதான் இந்த அதிசயம் நடந்தது. பொய்கை ஆழ்வார் படுத்திருக்கிற பொழுது கதவு தட்டப்படும் சத்தம் கேட்டது. அங்கே பூதத்தாழ்வார் வந்தார். உள்ளே வரலாமா? பொய்கை ஆழ்வார் சொல்லுகிறார், குறுகலான இடைவெளி, ஒருவர் படுக்கலாம், இருவர் இருக்கலாம், நாம் இருவரும் சேர்ந்து அமரலாம், வாருங்கள் என்று உள்ளே அழைத்து அவருக்கு இடம் கொடுத்தார். இருவரும் ஒருவருக்கொருவர் பகவத் குணாபோதத்தை சொல்லி சொல்லி மகிழ்ந்து கொண்டிருக்கிற பொழுது மூன்றாவதாக கதவு தட்டப்படும் சத்தம் கேட்டது. அங்கு வந்தவர் பேயாழ்வார். இவ்விடம் ஒருவர் படுக்கலாம், இருவர் இருக்கலாம், மூவர் நிற்கலாம் என்று பொய்கை ஆழ்வாரும் பூதத்தாழ்வாரும் பேயாழ்வாரை வரவேற்றார்கள். அப்பொழுது இடையிலே யாரோ நிற்பதைப் போல ஒரு நெருக்கம் ஏற்பட்டது. அதற்கு காரணம் திருமாலே என்று உணர்ந்தார்கள். இறைவனை கண்ட காட்சியிலே உள்ளம் உருகி அங்கே இருந்த நிலையை பார்க்கிறோம். திருக்கோளூர் முதல் ஆழ்வார்கள் போல் அவன் அருளால் அறியாமை என்னும் இருள் நீங்கி அவனை காணும் பாக்கியத்தை நான் பெறவில்லையே என்று சிலாகிக்கிறார். திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியத்தில் 34வது ரகசியம். இடைக்களியே கண்டேனோ முதல் ஆழ்வார்களைப் போலே.